தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாக இருப்பாய். எதிர்பார்ப்பை தொலைத்துவிடு, சந்தோஷமாக இருப்பாய். அதிக பேசுவதை நிறுத்திக்கொள், நீ தேடப்படுவாய். வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து தேடும். ஒரு நாள் உன் வாழ்வில் வெற்றி மட்டுமே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்ணீர் கதை நிச்சயமாக மாற்றப்பட்டு உன் வாழ்வில் நீ காப்பாற்றப்படுவாய். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு பெருமையடையும். நீ என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா? இனி எப்பொழுதுமே உன் பாதை வெற்றியை நோக்கியே செல்லும். உன் பாதையில் தடை வந்தாலும் சரி, தடங்கல்கள் வந்தாலும் சரி, அதை அனைத்தையும் எதிர்க்கும் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக நீ இருந்து பார். அப்பொழுது உன் வாழ்வில் நீ வியக்கத்தகு மாற்றங்களை நிச்சயமாக காண்பாய். அதை விடுத்துவிட்டு என் வழியில் தடை வந்துவிட்டதே என்று அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. வீணாக உன் கண்ணீரை வீணாக்காதே. தேவையில்லாத விஷயத்துக்கு மனதை போட்டு குழப்பிக்கொள்வதும் தேவையில்லாமல் கண்ணீரை வீணாக்குவதும் தான் உன்னுடைய பழக்கமாக இருக்கிறது. அதை முதலில் மாற்றிக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. காரணம் இருந்தாலும் கவலைப்படாதே. காரணமே இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் கவலைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதல்ல, மாற்றப்போவதும் அல்ல. எதையும் உன்னால் மாற்றவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே சாத்தியமே அல்ல. உன் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருந்து உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வலிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது. நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை நன்றாக புரிந்து கொள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ
அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? பொறுமையை சம்பாதித்துக்கொள். பொறுமையாக இருந்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு மிக பொக்கிஷமான பரிசாகத்தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு பொக்கிஷத்தை அள்ளிக் கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ வருத்தத்தை போல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் அதை புரிந்து கொண்டு உன் வருத்தத்தை துடைப்பதற்கான வழியை காண்கிறார்கள். சில பேர் உன் வருத்தத்தையே கதை போல் கேட்டு மகிழ்கின்றனர். பலர் அதையும் கேட்பதே இல்லை. கேட்பதைப் போல் நடித்துவிட்டு பின்னால் உன்னையே குறை கூறுகிறார்கள். எனவே உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் மற்றவர்களோடு பகிர்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மனக்குமுறல் அத்தனையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதை முழுவதையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதையை மகிழ்ச்சியான கதையாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது எது தெரியுமா? பொறுமையாக இருப்பதுதான். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், மிக பிரம்மாண்டமாக. வானமென்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கையென்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். போராட்டங்கள் வரவே செய்யும். கஷ்டங்கள் வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும். மறுத்தே உன்னை விட்டு ஓடிவிடும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ளேன். நான் யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை?
நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் உறவுகள் கூட அவர்களை மதிப்பதே இல்லை. நாம் உதிக்கும் வார்த்தைகளில், நாம் கூறும் சொற்களில் ஒருவர் நிம்மதியடைந்தால், ஆறுதல் அடைந்தால், அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டே இரு மற்றவர்களிடம். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நிரந்தரமில்லாத மற்றவர்களின் அன்பிற்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய், அழுகிறாய்? நீ அழுதது எல்லாமே போதும். உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உனக்கென்ன கவலை இனி? வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை. விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். நான் சரி செய்து காட்டுகிறேன். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நீ நினைப்பதை விட பல மடங்கு மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன். உனது விருப்பம் எல்லாமே நியாயமானதுதான் என்று நினைக்கும் நீ, அந்த விருப்பத்திற்கு ஈடாக ஏதாவது தடையாக வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறாய், குழம்புகிறாய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சலனமற்ற நல்ல சிந்தனையோடு இரு. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் நான் விலக்கிக் காட்டுகிறேன். எதற்குமே கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் காலமிது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு எப்பொழுதும் அடங்கி போகவே கூடாது. இந்த வாழ்க்கை நேசிப்பதற்கு கற்றுத்தருகிறது. அதைவிட அனுபவம் என்பது வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. உனக்கு வரும் சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதே இல்லை. நீ எடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் முதலில் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. ஒரு மனதில் பயம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அனைத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் அனுசரித்து போகும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்த எண்ணாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த நினைத்து கூட பார்க்காதே. உன்னை வீழ்த்துவதற்கு எதிரிகளெல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய எதிர்மறை எண்ணம் ஒன்றே போதும். மிக சுலபமாக உன்னை வீழ்த்திவிடலாம். கணவன் மனைவி உறவுக்குள் மூன்றாவது நபர் வந்தாலும் தவறு. இவர்கள் கணவன் மனைவி இருவருமே மூன்றாவது நபரை தேடி சென்றாலும் அது மிக மிக தவறுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். நீ எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவே முடியாது, சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம், தடுத்தும் விடலாம். உன்னுடைய பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மனம் வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகிறது.
அது இப்பொழுது உனக்கு மிக அதிகமாகவே தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் நீ முக்கியமாக கற்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பதுதான். அலட்சியமாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் புரிவதே இல்லை. இழப்பு ஏற்பட்டவுடன் தான் புரிகிறது ஏன் நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று. நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லவே இல்லை. உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதை நான் நிறைவேற்றப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் போதும். உனக்காக மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்தாலே வெற்றி உன்னை தேடி வரும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே சிந்தனையோடு இது நடக்குமா நடக்காதா, இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று நம்பிக்கையில்லாமல் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் எதையுமே கடமைக்கு செய்தால் அதுதான் தோல்வி. எப்பொழுதுமே செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன் மனம் அதை அப்படியே நிறைவேற்றும். அதற்கான வழிகளையும் கண்டறியும் உன் மனம். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இதுதான் வெற்றிக்கான ரகசியம். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடையப்பெறுகிறன, அடைய பெற்றிருக்கின்றன என்பதை தீர்க்கமாக நம்பு. வெறும் வலிமையால் மட்டுமல்ல, அனைத்துமே நம்பிக்கையால் தான், விடாமுயற்சியால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதேபோல் நீயும் நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றியமையாகவே இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை அனைத்தும் வெற்றியடைய செய்வேன். உன் சாயி தேவா.